தீபாவளி போனஸ் கிடைச்சா எல்லாத்தையும் நீங்கள் அன்றைக்கே தவிடு விடணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி கடனில் தத்தளிச்சிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கடனை அடைச்சிருங்க. உங்களால் 50 நாளில் பில்லு கட்ட முடியாத அளவுக்கு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஃப்ரீ கிடையாது. ஆஃபருக்கு நம்பி ஏமாறாதீங்க. இந்த ஆஃபர் எல்லா டைம்லையும் எங்கேயும் கிடைக்கும். தீபாவளி மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர்னு ஏமாந்துடாதீங்க. ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக காசை வச்சுன்னு என்றைக்கு போனாலும் அந்த ஆஃபர் வரும். ஸோ தீபாவளி அன்னைக்கு ஒரு ஆஃபர் அப்படின்னு நினச்சி போய் நியூ இயர் ஆஃபர் போடுவாங்க. எல்லாம் ஆடி சேல்ஸ். ஆடியில் எல்லாம் கடவுளை நினைக்கணும், அன்றைக்கி சாமான் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆடியில் சீப்பாக போடுவான்னு நீங்கள் சொல்லி கூட்டத்தெல்லாம் கிளப்பி ஆடி சேல்ஸே ஒரு அக்கேஷனாக ஆக்கிட்டீங்க. அதனால் என்றைக்குமே சேல் விற்கலைன்னா அவன் சேல் போட தான் போகிறான். அதுக்காக நீங்கள் தீபாவளியில் போய் பணத்தை விரயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அமேசானில் இண்டிபெண்டன்ஸ் மாதத்துக்கு ஒரு டே சேல் போட்டுன்னா இருக்கான். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு சேலு, உமன்ஸ் டேக்கு ஒரு சேலு, தீபாவளிக்கு ஒரு சேலு, ஸோ நியூ இயருக்கு ஒரு சேலுன்னு ஸோ 365 நாளும் சேல் வரும். அதனால் அன்றைக்கி சீப்பாக கிடைக்கும்னு வாங்க வேண்டாத பொருளை வாங்காதீங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 வாங்கினா 3 ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவை ஒரு சொக்கா ஒரு பேண்ட்டு தான். ஸோ ஒரு சொக்கா ஒரு பேண்ட்டு வாங்கிட்டு அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறத விட்டுட்டு 2 ஷர்ட்டு வாங்கினா 3 ஷர்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கும்னு வாங்காதீங்க. அவன் க்ளீனாக விலையை 2 ஷர்ட்டு விலையை ஏற்றிட்டு தான் 3 ஷர்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான். அவனு விற்கலைங்கிறதுக்காக அவன் விலையை ஏற்றிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான். அது மாதிரி ட்ராஃபிக் விழாதீங்க. 4 இடத்துல போய் கரெக்டாக என்ன பொருள் தேவையோ அது வாங்குங்க. அதே மாதிரி ஸ்வீட்டெல்லாம் வீட்டில் பண்ண சொல்லுங்கள். தரமான ப்ராடக்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ ஆம்பளைங்கள்லாம் வீட்டில் உட்காந்து காலை ஆட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒய்ஃபுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் வரும். அவங்க தலையில் எல்லாத்தையும் கட்டிட்டு அவங்க வேலை செய்வாங்க. நீங்கள் சார் சொன்னார், அதனால் நம்ம போய் நீயே செஞ்சிருன்னு எல்லாம் பொருளை வாங்கி கையில் கொடுத்துட்டேங்க. அதுங்க கூட மாட என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க. தீபாவளிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் எல்லோரும் கூடி செய்யணுங்கிறதுக்காக இருக்க வேண்டிய ஒரு செலிப்ரேஷனே தவிர உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட ஜாஸ்தி பணம் இருக்குது, பக்கத்து வீண்கிட்ட கம்மியாக பணம் இருக்குது, அவன் 1000 ரூபாய்க்கு வெடி வெடித்தானா நான் 2000 ரூபாய்க்கு என் பையன் வெடிப்பான், அந்த ஆள் 1000 ரூபாய் ஷர்ட்டு வாங்கி போட்டானா என் பையன் 1500 ரூபா ஷர்ட்டுங்கிறது போட்டிக்கு இது நேரம் கிடையாது. தீபாவளி மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இது எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிங்கன்னா பல விஷயத்தை நல்லது. உங்கள் பசங்களுக்கு ஒரு டீமில் எப்படி இருக்குன்னு கற்றுப்பீங்க. தீபாவளி போனஸ் கிடச்சா எல்லாத்தையும் நீங்கள் அன்றைக்கே தவிடு விடணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி கடனில் தத்தளிச்சிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கடனை அடைச்சிருங்க. உங்களால் 50 நாளில் பில்லு கட்ட முடியாத அளவுக்கு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஃப்ரீ கிடையாது. ஆஃபருக்கு நம்பி ஏமாறாதீங்க. இந்த ஆஃபர் எல்லா டைம்லையும் எங்கேயும் கிடைக்கும். தீபாவளி மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர்னு ஏமாந்துடாதீங்க. ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக காசை வச்சுன்னு என்றைக்கு போனாலும் அந்த ஆஃபர் வரும். ஸோ தீபாவளி அன்னைக்கு ஒரு ஆஃபர் அப்படின்னு நினச்சி போய் நியூ இயர் ஆஃபர் போடுவாங்க. எல்லாம் ஆடி சேல்ஸ். ஆடியில் எல்லாம் கடவுளை நினைக்கணும், அன்றைக்கி சாமான் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆடியில் சீப்பாக போடுவான்னு நீங்கள் சொல்லி கூட்டத்தெல்லாம் கிளப்பி ஆடி சேல்ஸே ஒரு அக்கேஷனாக ஆக்கிட்டீங்க.